ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த +2 மாணவியை குடிபோதையில் குத்தி கொன்ற இளைஞர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேரங்கோட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர் மாரியப்பன், இவரது மகள் ஷாலினி வயது 17 பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்தார். இன்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி மகன் முனிராஜ் ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதனை மாணவி ஷாலினி ஏற்காத நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவியை முனிராஜ் குடி போதையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தில் குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த மாணவியை மீட்டு ராமேஸ்வரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் சோதனை செய்த நிலையில் மாணவி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தப்பி சென்ற முனிராஜ் கடற்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென கடற்கரை காவல் நிலையத்திற்கு சென்ற உறவினர்கள் குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறை ஏடிஎஸ்பி பாலச்சந்திரன், உதவி கண்காணிப்பாளர் மீரா தலைமையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர்.